இந்தாமா இன்விடேஷன். கண்டிப்பா வந்துடணும். அது சரி. நாங்கெல்லாம் என்ன உங்களை மாதிரி காரு பங்களா பட்டு புடவை கழுத்து நிறைய நகை நட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வெறுங்கலத்தோட தான் இருக்கிறோம். நாங்கெல்லாம் உங்க பங்கனுக்கு வந்தா உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா இருக்காது? பெருசா வந்துட்டா இன்விடேஷனை தூக்கிக்கிட்டு என்னமோ இவ கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி. இப்ப மட்டும் என்ன நம்மள பாசத்தோட கூப்பிட வந்திருக்கா? நாங்க பெரிய கம்பெனி திறக்க போறோம், எங்க பெருமையை பாருங்கன்னு காமிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கா. எதுக்கு இவளை பத்தி பேசிக்கிட்டு? அப்படி நறுக்குன்னு சொல்லு, உரைக்கட்டும். இத பாருமா எப்படி பேசுறாங்கன்னு. எனக்கு மட்டும் உங்க மேல பாசம் கிடையாதா என்ன? சின்ன வயசுல இருந்தே இந்த லட்சுமி என்ன விரோதியாவே நினைக்கிறா. அந்த பூஜா கூட முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்ல தெரியுமா? வசதியா இருக்கோங்கிற திமிர்ல எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறா. எங்களுக்கும் அவங்கள மாதிரி பங்களாக்காரன் இருந்திருந்தா எங்களை இப்படி அவமானப்படுத்துவாளா? அதனாலதான் அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம். ஆமா. என்னது? உன் வீட்டுக்காரர் வேலையை விட்டாரா? ஆமா. என்னன்னு சொல்ற? காசு சம்பாதிச்சா கூட அரசாங்க உத்தியோகமா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். நீ என்னடா வேலையை விட்டாருன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? அப்படியே தொழில் செய்யணும்னா கூட இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே மீதி நேரத்துல செய்யக்கூடாதா? ஏண்டி இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே நான் இங்க வந்தேன். ஏண்டி இங்கே வந்து என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? போங்கடி, ஏதாவது பண்ணிக்கங்கடி, தொலைங்கடி, போங்கடி. வந்துட்டா எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு. ஆபா இந்த பெனிஃபிட் ஃபண்ட் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஓர் அரிய வாய்ப்பு, அதுதான் இந்த கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்ட். இந்த பெனிஃபிட் ஃபண்டிலே இவ்வளவுதான் தொகை போட வேண்டும் என்ற வரையறை எதுவும் கிடையாது. அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 லட்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பி முதலீடு செய்யலாம். உட்காருங்க. அதாவது பணம் இருந்தா தான் பெனிஃபிட் ஃபண்ட்ல சேர முடியுமாங்கிற உங்க ஏக்கே எனக்கு புரியுது. அதை போக்குறதுக்கு தான் நாங்க ஒரு மாற்று திட்டம் வச்சிருக்கோம். அதனால பணம் இல்லாதவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள்னா அந்த நாய், ஆடு, மாடு, கோழி, பால் கறக்காட்டியும் கூட பரவாயில்ல, பசுமாடுகள், சும்மா நம்ம. அப்புறம் அசையாத சொத்துக்கள்னா கட்டில, பீரோ, வந்து இந்த ஃப்ரிட்ஜ், அப்புறம் காஸ்ட்லியான புடவைங்க, இதெல்லாம் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அரசாங்க அங்கீகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர் இங்க வந்து கையை கட்டிட்டு, ஐயா சனியை முடிச்சுட, அவரு தூங்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க, மதிப்பு போட்டிருக்காரு. அவர் வச்சு மதிப்பு போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல எங்க கணக்கு புக்ல ஏத்திக்குவோம். நீங்க ஒரு பவரா பட்டாணி மட்டும் மாப்பிளைக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். தேவையில்லாம எதாவது உளறி குட்டி எல்லாத்தையும் கெடுத்துறீங்க பாத்தீங்களா? மாப்பிள, எல்லாரும் அசையும் சொத்துக்களை கூட்டு வர போறாங்க. ஆமா, கிழிப்பாங்க. வாங்க மாப்பிள. என்ன சொன்னது என்னமோ கோச்சிட்டீங்களா? பாத்தீங்களா என்ன மாமா இது? இது மட்டும் இல்ல மாப்பிள, இந்த ஸ்ட்ரீட் பூரா நிக்குது, டிராபிக்கே ஜாம். இது ஒரு சின்ன சாம்பிள் பிட்டு தான். எப்படி மாமா இப்படி ஒரு சூப்பர் பிளான் போட்டீங்க? எல்லாம் ஜனங்களோட சைக்காலஜி வச்சு அடிக்கிறதா. நம்மளுக்கு பணம்னா குழந்தையிலே கொண்டு வரிசை நிறுத்துவாங்க, கொலகார பசங்க. எத்தனை மாடுப்பா? ஐயா 3 பஸ் 2 எருமைங்க. ஏஜி வந்துருச்சா? வந்துச்சுங்க, 3 மாசம் சேன. வெரி குட். ரைட். கவுண்டர்ல கட்டி டோக்கன் வாங்கிங்க. டோக்கன் மிஸ் ஆச்சுன்னா ப்ராப்பர்ட்டி கம்பெனிக்கு சொந்தம். அப்பல கம்பெனில நானும் ஒன் ஆஃப் தி டைரக்டர் தானே. என்னது? என்னது இது? நீ நடந்துக்கிறத பொறுத்து உன் ஃபியூச்சர் டிசைட் பண்ற. முதல்ல ஒழுங்கா வேலையை கவனி. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூனுக்கு அட்டெண்டருக்கு நடுவுல பேரே இல்லாத போஸ்ட்ல இருந்தா சொந்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னா தோள்ல தட்டுறான். எப்படியோ என் பொண்ணு நல்லா இருந்தா போதும். நட. என்ன மாப்ள, மூட்டையா குவியுது, பணத்தை நாமளே அடிச்சடிச்ச மாதிரி இருக்கு. ஏய் லொல்லு தானே வேணாம் மாப்ள. இந்த இந்தியன் மாப்ள சம்பாதிச்ச எல்லாம் டூப்ளிகேட், ஃபாரின் கார சம்பாதிச்ச ஒரிஜினலா? அதுக்கு இல்ல மாப்ள, 1000 தான் இருந்தாலும் அது அமெரிக்கன் டாலர், இது இந்தியன் கரன்சி. அப்படியே இதுல ஒரு 50 lakhs எடுத்துட்டு போய் இந்த பீச் சைடுல ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிடு. அப்படியே ஒரு லான்சர் கார், ஒரு ரோபோ வாங்கி வை. அப்பா நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு தனியா ஒரு பஜ்ரா ஜீப் வேணும். ஜீப்ல நான் எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? ஒரு நாளைக்கு அதுவே வீடு தேடி வரும்ல. அவள கத்தாங்க மாப்ள, கணக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏய் பண்ணாங்கட்டி, யாரா அவன்? ஏய் ரெட் பிரேக் மாப்ள, how are you? ஏய் என்ன மேன், பிச்சைக்கார பசங்க எல்லாம் டெய்லி கலெக்ஷனை நைட் உட்கார்ந்து கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கற. அவனுக்கு நீ என்ன கேஷ் ஊதியமா பாக்குற? வாயும் கூட மேல வைத்தறிச்சல் பாத்தி அவனுக்கு. வைத்தறிச்சல். டேய், பொம்பளைங்களை ஆட விட்டு கிளப்பு கடை நடத்தி சம்பாதிக்கிற உனக்கே எவ்வளவு திமிர் இருந்தா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன்டானா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? டேய், இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஸ்டார்டிங் தான். போக போக பார், குவிய போகுது. குவியும்டா குவியும். பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாலும் முதல்ல பணத்தாண்டா என்னவானுங்க, அதுக்கப்புறம் கம்பி என்னவானுங்க. அது மாதிரி தான் உன் கண்டிஷன் ஆக போகுது. இத பாரு, நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு ஈக்குவலா வரவே முடியாதா. ஏன் தெரியுமா? ஸ்டேட்டஸ்ங்கிறது பணத்துல வர்றது இல்ல, பாரம்பரியத்துல வர்றதுடா. இவ்வளவு பணம் வந்து உன் லுக்கும் மாறலையாடா.
பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? பிச்சைக்கார கையில எவர்ஸ்ரோட் பிளேட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. ஏய், என்னடா? ஏய், ஆளுக்காரன் கை வைக்கிற. ஏய் மாமா, வந்து வெயிட் காப்பாத்து. மாப்பிள்ள நீங்க ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டு நடிச்சிருவேன் தெரியுமாடா? ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் இவ்வளவு தைரியம் இருந்தா சீரியஸா அடிக்க மாட்டேன். நீ நடிச்சியாடா? மாப்பிள்ள அடிச்சது அந்த ஆளு, நான் தடுக்க வந்தவன். ஒரே அடியில டோட்டலா அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயி போச்சே. பின்னிட்டீங்க. என் மாமா புதுசா படத்தை பார்த்த உடனே ஒரு மாப்பிளைய விட்டு இன்னொரு மாப்பிளைய அடிக்கிற நீ. ஏன் ரெட் பிரேக் ஹீரோனை வச்சுக்கிற? இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ எங்க அவங்க பின்னால போற? இது பாருங்க, 1000 தான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள. அவர் பேரு லார்டு லபக்தாஸ். இது பார், எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை அடிச்சே கொன்னுருவேன். ஆனா உன் மூத்த பொண்ணு விதவை ஆயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். போய் வேலையை பாரு போ. 1 மினிட். பாக்கெட்ல இருக்கிறத வெளியேடு. இதுவா? இது தடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே. சால் ஜாப் எல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே, இந்த பார், ஒழுங்கா கவுண்டிங்க பாரு. போ மேன், போ. என்ன வாணி சிக்னல் கொடுக்குற? யார் வர்றா? மாப்பிள்ள ஏய், யார் நீ? எப்படி நீ உள்ள வந்த? ஏய் கூர்க்கா, எப்படி நான் உள்ள விட்ட நீ? அவங்க விட்டா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்குற மாதிரி 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தேன். ஜஸ்ட் 5 ரூபீஸா வாங்கினா அவன் மேல என்னோட காலி. மாப்பிள்ள ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்தி? என்ன சந்தோஷமான செய்தி? உன் மாப்பிள்ளை என்ன தவளையில அடிக்கிறான், அது உனக்கு சந்தோஷமா? அத வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காட்டலாம் வந்திருக்கியா? இதோ பார், நீ மாமனாரா இருந்தாலும் சரி, தேங்காய் நாரா இருந்தாலும் சரி, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஷார்ட் கட்ல குச்சி எஸ்கேப் ஆயிக்கோ. ஏய் ரபோ, இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணு முதல்ல. டேய், எனக்கு மாப்பிள்ளை நீ என்னடா வேணும்? ஐயோ ஐயோ, சாகடியே. சரியா முடிச்சது. ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் கட்டு வந்தாலே நான் ஃபீஸ் கேரட் கொடுக்குறேன். மாப்பிள்ள சை, சும்மா மாப்பிள்ளை கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே வராதயா. கல்யாணத்தப்ப என்ன சொன்னேன்? நான் ஒரு NRI, அவன் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட். அதனால ஸ்டேட்டஸ் மேல கீழ தான் இருக்கும்னு சொன்னேல்ல, அதை காப்பாத்த முடிஞ்சதா உன்னால? நீயே பணம் கொடுத்தவன் பணக்காரனாக்கி விட்ட இல்ல? நான் என் மாப்பிள்ள கொடுத்தேன். ஏமாந்து ஜனங்க கோடி கணக்கில் ஒன்று கொட்டுறாங்க, அவன் கோடி சொல்றான். இனிமே சவுண்ட் கொடுக்குற, ஏன் கையை நீட்டுற? இத பார், ஜனங்க ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். அவன் உடனடியா அந்த சிட் பண்ண க்ளோஸ் பண்ணணும். சிட்டி பஸ்ல ஏறி போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கையை கட்டிய முன்னாடி நின்று 5-10 கெஞ்சணும். அப்பதான் இவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மாவா? என்ன ஆன்மீகம் எல்லாம் பேசுறான்? மாப்பிள்ள உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க. வாட்? பிரெக்னன்ட்? ஆமா. எப்படி? மாப்பிள்ள சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அட பாவி. யார பாவிக்கிற? அதே டங்கு எங்களுக்கு ஸ்லிப் ஆக கூடாதா? சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? அதாவது கர்ப்பஸ்திரீ கட்டின புருஷன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா, அது நியாயம் தானே? எப்படி நியாயமா இருக்க முடியும்? நான் கூட இருந்தாலும் கர்ப்பமாவே ஆனா, இப்ப நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? அதுவா என் வேலை. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்க கர்ப்பமானாலே அதுங்க ஷேப் போயிடுது. நீ ஃபாரின் போயிட்டு வந்தவன் தானே, எவ்வளவு ஃபிகர் பாத்துக்கற? சொல்ல வேண்டியதானே அவளுக்கு? எனக்கு தெரியுமாப்ல, 1000 தான் இருந்தா அது என் பொண்ணு இல்லையா? உன் பொண்ணுன்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் கூட்டு போ, நல்ல கைனகாலஜிஸ்ட் அட்ரஸ் தரேன், மருந்து மாத்திரை வாங்கி கொடு. இல்லனா என்ன மாதிரியே குழந்தை வேண்டாம்னு அவளும் நினைச்சானா அபார்ஷன் பண்ணிடு. என்னது அபார்ஷனா? அபார்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு ஷாக் கொடுக்குற? உன்னையும் பண்ணிக்க சொன்னேன். அது சரி, நீயே 3 மாசம் மாதிரி தான் இருக்க. சிசுக்குள்ள பண்ண சொல்றேன், சீப்பான பையலா இருப்பான் போல் இருக்கே. ஏய் பூஜா, எங்க இருக்கிற? இங்க இருக்கிறியா? ஆமா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் உங்க அப்பா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்றான்? உடனே அழ ஆரம்பிச்சது. ஓ கல்யாணம் பண்ண, இப்ப ஏதோ நீ கன்சீவ் ஆயிருக்கிறதா உங்க அப்பா சொன்னா. ஐ டோன்ட் லைக் இட் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துக்கிறேன். பத்தல உனக்கு எது? பத்தல, கவலைப்படாத. நாளைக்கு அதோட பெரிய காரை பார்சல் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், எடுத்துக்கோ. நீயே ஓட்டு, எங்க வேணாலும் போ, எப்ப வேணாலும் வா, யார் கூட வேணாலும் போ. ஐ டோன்ட் மைண்ட். நான் அதை கேட்கவே மாட்டேன், ஏன்னா அது மேனர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீ என்ன எதுவுமே கேட்க கூடாது. நான் எங்க வேணாலும் போவேன், யார் கூட வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், சில நேரத்துல வராம கூட இருந்துருவேன். அதை நீ கேட்கவே கூடாது, ஏன்னா அந்த கல்ச்சர்ல டீசென்சில ஜாக்கிரதை. ஒரு பொண்ணுக்கு தேவை நீங்க சொன்ன காரோ பங்களா எதுவுமே இல்லைங்க. அவ கட்டின புருஷன் எப்பவுமே அவகிட்ட ஆசையா பாசமா இருந்து அரவைத்து கஞ்சி ஊத்துனா கூட போதுங்க. அரவயிறு கஞ்சி மாடர்ன் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா. அரவயிறு கஞ்சி தான் உனக்கு முக்கியமா? அதுதான் முக்கியமா? என்ன மாதிரி மல்டி மில்லியனர் ஏன் நீ கல்யாணம் பண்ண? ஏன் பண்ண? பிளாட்பாரத்துல உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கணும் நீ. அவன் உனக்கு லைஃப் லாங் அரவயிறு கஞ்சி மட்டும் தான் ஊத்துவான். அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக வேண்டியதானே? இத பாரு, அழாத, டோன்ட் பீப். இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப நீ ரொம்ப எமோஷனலா இருக்கிற. இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தீனா நான் பேசுறது எதுவுமே உன் மண்டையில ஏறாது. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். நீ ஒரு முடிவு எடுத்தாதான் அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த தாடிக்கார உங்க அப்பனை வச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் வரேன். வண்டியோட காத்த முடிச்சோம்ல. What nonsense is this?
டேய் உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எங்க 2 பேருக்கு ஹிந்தியா தெரியும். ஹிந்தி பேசுற மொகர கட்டே பாரு. என்னடா டிராபிக் ஜாம் பண்றீங்க? நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. இதென்ன ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். என்ன மாமா இது? கார்ப்பரேஷன் போன் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் கம்பியான வச்சிருவாங்க. ஏய், என்ன மாதிரி டீசன்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெலோஸ்லாம் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனும்னா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போ. போகல என்ன பண்ணுவ? டாப் கியர் போட்டு தூக்கிடுவேன். ஓகடா பாப்போம். அட ஓ மூஞ்சில எப்படி அடிக்க மாட்டே? சோத்தாங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது, இல்ல பீச்சாங்கை வரியா? ஏய், உங்கள மாதிரி நாங்க என்ன ஊரை ஏமாத்தி காரு பங்களான்னு வாங்கி வச்சிட்டு இருக்கோம் நினைச்சீங்க? அத பாத்து. ஏய், இத பார். எவனாவது எங்க தொழிலை பத்தி கேவலமா பேசுறீங்க, அவனை தொட்டப்ப கட்ட பிஞ்சிரு பிஞ்சு. பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ், வெக்கமெல்லாம் ஒரு கணக்கு வேற எழுதிட்டு இருக்கா. ஏய், உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எங்களுக்கு தான் துப்ப தெரியும். துப்பு. டேய், கட்டின முன்னாடி துப்பு சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையாடா? அவனே நான் தான் துப்பியா. சீ, யாரா அவன்? ஏய் நான் தான். ஹாய் மாப்ள, how are you? என்ன மேன்? என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடனா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் தான் முதல்ல துப்புனாங்க மாப்ள. அவன் துப்புன உன் புத்தி எங்க வேணும் போச்சு? பலிக்கு துப்பிட்டேன். உன்னை திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. ஏய், ஃபாரின்கார பொறம்போக்கு என்ன? ஏய் வெள்ள பண்ணி கவர்னர், லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது, நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற. ஏய் உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படித்தாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசலாம் மட்டும் கண்டுக்கணுமாக்கறா. ஏன்டா அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது? ஒன்னு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது? ஏன், வேணும்னா நானே என் புருஷனை bridge கட்டி கொடுக்கறேன், அதுல அப்படி பேசுறீங்க, கில்லாடி. பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன். டேய், 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 என் பொண்டாட்டில சரியான ஆம்பளையா இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தாண்டா அவ சொல்றத இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், அவ இருக்க வரைக்கும் என்ன எவனே கேட்கக்கூடாது. என்ன விட்டு போறீங்க? பரதேசி. சரியா இருக்கும். நைனா ரோடு சீன் பாத்துக்க நைனா, நீ இதா ரோடு சீன். இவங்கள நம்புன நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா நீ. நான் பாத்துக்கிறேன், நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே, என்ன? 1 கிலோ 4 கூட. என்னத்துக்கு? ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட். டப்பு. பர்ஸ் வீட்ல வச்சிட்டு நாளைக்கு தரேன். ராஜா, கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறதுக்கு நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? 1 கிலோ கொடு ஜெனிஃபர். ஜெனிபர், நம்மட கடிக்கிற அந்த பன்னி ஒண்ணு இருக்குல்ல, ஆமா. அத கொஞ்சம் இறக்கி விட்டு. ஏன் பன்னிக்கு பைல்ஸ் ஒண்ணா கடிச்சா அதுக்கு சரியாயிரும். தங்கச்சி, தங்கச்சி என்னாச்சுமா? பூஜா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏமா அழற? அழாதம்மா. இத பாருங்க, அழாத. புள்ள காட்சி பிள்ளைய ஏன் நிக்க வச்சு பேசிட்டு வந்து உட்காருமா. வாமா, உட்காரு. வா வா. மெதுவா. சரி வா, அழாம வந்து உட்காரு. உட்காரு.